நான் சிபிஇ சூப்பர் கிச்சன்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு ஈரல் எப்படி வறுக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 100 ஆட்டு ஈரல், மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, மட்டன் மசாலா, ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. இப்போ வந்துட்டு நம்ம ஆட்டு ஈரல் வந்து எதுக்காக நம்ம சேர்க்க போகிறேன்னா, பெரியவங்களுக்கு நல்லா மூட்டு வலின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் தரல, 1 வயசு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது வந்துட்டு வெயிட் இல்லைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். சாப்பாட்டோடு கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னென்ட் லேடியும் இதை சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பால் நல்லா ஊறும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டான சுவையான ஆட்டு ஈரல் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். நான் வந்துட்டு ஆட்டு ஈரல் வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் வேக வச்சு எடுத்துக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா சூடு ஏறட்டும். சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும், நிறைய போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் போடும்போது வெடிக்கும், அதனால வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தள்ளி நின்றுக்குங்க. நாங்கள் வந்து மறந்துட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்க, நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஈரல் ஆட் பண்ணிக்கணும். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். அது லைட்டாக நாங்கள் எங்களுக்கு தேவையான காரம் போட்டிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தேவையான காரம் போடுங்க. நாங்கள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது ஆஃப் பண்ணிவிடு. பெப்பர் போட்டு தான் நம்ம வந்துட்டு ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம். மிளகாய் தூளும் கொஞ்சம் காரத்துக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈரல் பெப்பர் ஃப்ரை. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு. போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இது மாதிரி தட்டு போட்டு முடிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம். உப்பு காரம் பார்த்துக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே பெப்பர் தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. 100 கிராம்ன்றதால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காரம்லாம் போட்டிருக்கோம். ஒன்றேகால் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் ஈரல் ஃப்ரை முடிஞ்சது. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்லையா? ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.